திருநெல்வேலியில் ஒரு ஹானர் கில்லிங், ஒரு 23 வயசு பையனை துரத்தி வெட்டி கொண்டிருக்காங்க. அது துரத்தி வெட்டி கொன்னவனுமே ஒரு சின்ன பையன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தம்பி கவினோட இறப்புக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், அவனை வருந்தி வாடுற அவரோட குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். தம்பி கவினை பற்றி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ வெல் ரெப்யூட்டட் கம்பெனி. ஸோ வேறு என்ன வேணும்? இப்போ அப்போ எல்லாத்தையும் விட ஜாதி தான் பெருசுங்களா நமக்கு? அவங்க சொல்கிற ஜாதியிலேருந்து ஒரு பையன் வந்துட்டு நல்லா படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு புறம்போக்கு பொறுக்கியா தெரிஞ்சு அது ஓகேங்களா? கவினை விரட்டி கொன்னதும் சின்ன பையன்தான். இப்போ அந்த சின்ன பையன் மனசில் ஏர்லியர் த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு எவ்வளோ ஆழமாக அந்த ஜாதிங்கிற வெறியை விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவனை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு பெரியவங்க தான் காரணம். ஏன்னா என்ன தான் ஸ்கூலில் நம்ம எஜுகேஷன் அதெல்லாம் போனாலும் வீட்டில் குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதான் குழந்தை மனசில் ஆழமாக பதியும். நம்ம தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்னால் 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் அவங்க எந்த அளவுக்கு பழமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நினச்சாலே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுப்புற வட்டாரத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வளர்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஜாதிகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ஃபேமாக சொல்லி கொடுத்து வளர்த்தே ஆகணும். ஸ்கூலில் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரில, பட் நம்ம சொல்கிறதுல தான் குழந்தைங்க மனசில் வந்து ஆழமாக பதியும். இதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட தம்பி தான் பண்ணியிருக்காப்புல. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேருமே. இப்போ நம்ம கண்ட்ரியில் க்ரைம் பண்ணுறப்ப மக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பயம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படியாவது வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ தண்டனைகள் வந்துட்டு கடுமையானால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்லிக் கொடுப்போம்.